ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் ஆண்டவருடைய வாசனத்தை நாம் தியானிப்பது வழக்கம். இந்த 3வது மாதத்தில் கர்த்தர் எனக்கு தந்த வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் அதில் 20ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். இதோ உலகத்தின் முடிய பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை அவர் மரித்து அடக்கமனப்பட்டு உயிர்த்தெழுந்து அதன் பின்பதாக சீஷர்களை பார்த்து சொன்னதாக நான் வாசிக்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீன்னு சொன்னால் 19வது வசனம், வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அதே யோவான் 20ல் நீங்கள் 26வது வசனத்துக்கு வாங்க. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இந்த 2 வசனங்களை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு 8 நாள் ஆயிடுச்சு. ஆனாலும் இந்த சீஷர்கள் யூதர்களுக்கு பயந்து கொண்டு கதவெல்லாம் பூட்டிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்க. அந்த பயத்தை போக்குவதற்காக நான் உங்களோடு கூட இருக்கேன் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது என்பதற்காக இயேசு அந்த இடத்துல வாரத்தின் முதல் நாள் சாயந்தர வேளையிலையும் ஆண்டவர் சொல்கிறாரு. 8 நாளைக்கு பிறகும் ஆண்டவர் அவர்களோடு கூட நம்ம பேசுவதை நம்ம பார்க்க முடியும். இதில் சீமோன் பேதுருவை குறித்து நான் உங்களிடத்திலே ஒரு சில காரியங்களை பேச ஆசைப்படுகிறேன். சீமோன் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு சேவல் கூறதுக்கு முன்னாடி நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் அப்படி சொல்லி. அவன் மறுதளித்தது மட்டுமல்லாமல் அவன் ஆண்டவரை சபித்தான், சத்தியம் பண்ணினான் என்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய ஒரே ஒரு பார்வை, இயேசு அவனை நோக்கி பார்த்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த ஒரு பார்வையில் அவன் மனம் கசந்து அழுவதை நான் வேதத்தில் வாசிக்க முடியும். இந்த பேதுருவை குறித்து பிற்காலங்களில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன், அவன் தேவாலயத்தின் வாசலில் இருக்கிறான். நசனாகி இயேசுவின் நாமத்தினால நீ எழுந்து நட அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை, இயேசுவினுடைய நாமத்தை சொன்ன மாத்திரத்திலே அந்த பிறவி சப்பானி எழுந்து நடப்பதை நாம் வாசிக்கிறோம். இவனுக்கு இந்த தைரியம் எப்படி வந்தது? ஆண்டவர் அவனோடு கூட இருந்ததுனால. அவன் பண்ணுற பிரசங்கத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் பாருங்கள். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் சொல்லி. என்ன ஒரு ஆணித்தரமான வார்த்தை! மறுதளித்தவன், சபித்தவன், சத்தியம் பண்ணினவன் ஆண்டவர் தன்னோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்த பிறகு அவனுடைய உபதேசம், அவனுடைய பிரசங்கம் எல்லாமே மாறிடுச்சு. 2வது அதிகாரத்தில் அவனுடைய பிரசங்கத்தை கேட்டு ஒரே நாளில் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் 2:41 வாசிக்கிறோம். அதே 2ஆம் அதிகாரம் 47 நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கப்படுகிறவர்களே கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று நம்ம வாசிக்க முடியும். அப்போது ஆண்டவரை மறுதளித்தவன், அவரை பற்றி சொல்கிறதுக்கு அச்சப்பட்டவன், பயப்பட்டவன், ஆனால் அவனை கொண்டு கர்த்தர் இவ்வளோ பெரிய காரியங்களை செய்வார் என்றால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை பார்த்தும் அதை தான் சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ எதை குறித்து பயப்படாதே அப்படின்னு சொல்லி. நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன்தான் இந்த சீமோன் பேதுரு. அவனை கொண்டு கர்த்தர் ஒரு மரித்த ஒரு மகளை கூட உயிரோடு எழுப்புவதை நான் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் 36வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா, தொற்காள் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்ற பெயருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் மரணம் அடைந்து விட்டாள். அவளை
கர்த்தர் பேதுருவை கொண்டு எழுப்புவதை நாம் பார்க்க முடியும். அதே அதிகாரத்தில் 40வது வசனம் பாருங்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போகச் செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள் என்று வாசிக்க முடியுது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் ஒன்றேன்னு உங்களுக்கு சொல்ல முடியும். யோவான் 14:16 வசனம் சொல்லுது, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களோடே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்துடுவார் என்று சொல்லி, இன்றைக்கு அந்த தேற்றவாளனை நாம் பெற்றிருப்பதனால தான், அவர் நம்மோடு கூட இருப்பதனால தான் நாம் நிர்மூலமாகாதபடிக்கு, இல்லைன்னா நம்ம செய்த தவறுகளுக்கு, நம்ம செய்த பாவங்களுக்கு, அக்கிரமங்களுக்கு, மீறுதலுக்கு நம்ம மறித்திருக்கணும், ஒன்றுமில்லாமல் போயிருக்கணும். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், தேற்றவாளனை நமக்காக அனுப்பியிருக்காரு. யோவான் 16 நீங்கள் வாசிக்க முடியும். அதே தேற்றவாளன் என்ன செய்வார்? பாவத்தை குறித்து, நீதி குறித்து, நியாயத்தை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்பதாக. இப்படிலாம் தேற்றவாளன் நம்மோடு கூட இருப்பதற்காக நம்ம ஆண்டவரை நம்ம துதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும். அந்த சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் நம்ம கூட இருக்கிறதுனால நம்மளை சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்துவார். எனவே எதை குறித்தும் பயப்படாதீங்க. யூதர்களுக்கு பயந்து சீஷர்கள் கதவை பூட்டிகிட்டு இருந்தாங்க. நம்ம அதையெல்லாம் செய்யாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க புறப்படுவோம். இது கடைசி காலம். ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்க முயற்சி செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.